இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். மத்த எல்லாவனுமே எனக்கு கீழே தான். ஆனா என்ன இந்த இடத்துல தூக்கின்னு வந்து வச்சவன் நீ. சோல்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ட்ரம்ப் பண்ண வேலையால் நம்ம ஊரில் சமைக்கிறதுக்கு கேஸ் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பெட்ரோல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னும் யாரோ எங்கேயோ மாதிரி பேசுறீங்க. ஓகே, போட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகேவா, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் அது ஃபன்னி மீம்ஸாக வந்துருக்கு. ஸோ ஃபன்னி மீம்ஸாக என்ன பண்ணுறதை பார்த்து கஷ்டத்தை கொஞ்சம் மறந்து சந்தோஷமாக இருப்போம். ஓகே போகிறத போயிடலாம். நான் கலையாசாமி, இந்த ஷோ கலாய் கந்தசாமி. இண்டக்ஷன் ஸ்டவ் அவுட் ஆஃப் ஸ்டாக். அட பாயிலா பீப்புள் கேட்டதா, இண்டக்ஷன் ஸ்டவ் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகி போச்சு. இது நாங்களே அமேசானில் ஆர்டர் பண்ணாமல் பார்த்தா ஆர்டர் அவனே கேன்சல் பண்ணி வந்துட்டானுங்க. கடைசியில் குளிக்கிற தண்ணி வைக்கிற ஹீட்டரை வச்சு சமையல் பண்ணுறாங்கடா. என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. எனக்கு வழி தெரில ஆத்தா அப்படின்ற மாதிரி தான் ஆகி போச்சு போல அளவு. எனக்கு அது வழி தெரில ஆத்தா. இது போல் பண்ணக்கூடாது. இதுலேருந்து ரெஸ்ட்டு வரும் ஹீட் ஆச்சுன்னா நம்ம பையன்தான். அரே இதுக்கு இப்போ இன்னொரு ஐடியா இருக்குது. ஒரு பெரிய பாயில் வாட்டர் வச்சு அதை ஹீட் பண்ணி அந்த ஹீட் வாட்டரை வச்சு குக் பண்ணலாம். இப்படி பண்ணலாம் பாயசம் தானே கிட்டத்தட்ட. இவ்வளோ ஹீட் அதுக்குள்ளே வச்சா அப்படிதான் 100 டிகிரி மேலே தாங்காது. தண்ணி 100 டிகிரி மேலே போகாது. எப்படின்னா போகுது 100 டிகிரி மேலே ஹீட் ஆகாது. கேஸ் பிரச்சனையால் ரம்ஜான் பிரியாணிக்கு எதுவும் பாதிப்பு வராதுல பாய். இங்கே அவன் என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கா. கரெக்டா, சற்று சிந்திக்க வேண்டிய விஷயம்தான். இதை பற்றி டெல்லி பார்லிமெண்ட்டில் பேசுகிறேன். பயப்பட தேவையில்லை, விறகு அடுப்பு தான் செய்வோம். கரெக்டாக ஆமாம்ல, எங்கள் ஏரியாலாம் விறகு அடுப்பில் செய்வாங்க. கடையிலாம் விறகு அடுப்பு யாமிருக்க பயமே. அடே சும்மா இருந்தா, நோ இஷ்யூஸ், விறகு அடுப்பு தான். ரைட், எல்லாம் அதே முடிச்சு விறகு. என்னடா இது, பெட்ரோல் பிராங்கா? 1 லட்ச ரூபா. சின்ன டேங்க் தானே, டப்புன்னு போட்டு விடணும். கிளம்புறேண்ணே. சின்ன டேங்க் தானே, டப்புன்னு போட்டு விடணும். 2 நிமிஷம் 100 ரூபா கொடுங்க, மொத்தமா சேர்ந்து வாங்கிப்போ. கம்மி ரேட்டு. என்னடா இது, அந்த பெட்ரோல் வாங்க. வாங்க, அடுத்த பெட்ரோல் உங்களுக்கு இல்லை போல. வாங்க போ. சரி போக வாங்க. ஆக்சுவலி இது பிராங்க் தான். அல்லது இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க. இருக்கிற பிரச்சனை நீங்கள் வேற ஏன்டா வெட்டல் மாதிரி பண்ணுறீங்க. எப்போ போலீஸ் டாக்டர் விட்டானுங்க. போலீஸ் டாக்ஷன் டைப் ஆஃப் த அன்வான்ட் பிராங்க்ஸ். அவன் எவ்வளோ டென்ஷனில் இருக்கான். ஐயோ, நான் வேற புது வண்டி வாங்கலான்னு பார்த்தா இந்த மாதிரி பயப்பத்திருக்கேடா. ஆக்சுவலி இது பிராங்க் தான். பட் ஆனால் இந்த மாதிரி நிஜமாவே பண்ணுறீங்க. ஓகே, நான் காட்டுறேன் பாருங்க. இந்த பாருங்க, இது பிராங்க்லாம் இல்லை, நிஜமாதான். இங்கே பாருங்க, 20 லிட்டர் தண்ணி கேன் எடுத்துட்டு அதை உட்காந்து தலைவன் பெட்ரோல் பிடிச்சிட்டு இருக்கியா. சென்னைக்கு எதுக்கு நான் இவ்வளவு பெட்ரோல் போற வழிப்பா ஊத்தினே போவீங்களா? என்ன பண்ணது, பெட்ரோலா? என்னடா இது, இவ்வளோ பெட்ரோல் 20 லிட்டர்? என்ன இதுவே ஒரு 18 லிட்டர் கிட்ட வந்துருக்கும் போலியே. 18-10 லிட்டருக்கு மேலே வந்துருக்கும் போலியே. இன்னும் கொடுமை இது. இதுவரைக்கும் மேலே மூடியும் போடலை. அது என்ன இது, திடீர்னு போகும்போது நம்ம கூட ஊற்றிச்சுன்னா என்ன ஆகுறது? திடீர்னு ஒரு ஸ்பார்க் ஆச்சா என்ன ஆகுறது? இல்லை பெட்ரோல் ஃபோன் பேசும்போது பெட்ரோல் பாலாதுன்றாங்க. ரைட்டா, இருந்தா பூமிக்கு இல்லைடா சாவிக்கு. முட்டாள் ஜனங்க இருக்கிற வரைக்கும் இந்தியா முன்னேற முடியாது. ஆரஞ்சு ஜூஸ்ன்னு வீட்டில் யாராச்சும் எடுத்து குடிக்கிற போகிறாங்க. கரெக்டு தான். சென்னைக்கு ஸ்பெண்டர் பைக்கில் வார் போகும்போது கூட பயமா இல்லைடா. உங்களை பார்த்தா தான் பயமாக இருக்குது. இருக்கட்டும். ஏதாவது நியூஸ் இருக்கு, நியூஸ் வேற விஷயத்தை கவர் பண்றதுக்கு நீங்க இஷ்டத்துக்கு நியூஸை போட விருப்பத்தை வச்சிங்களேன். இது சொல்றது இதெல்லாம் பயந்துட்டு பல பேர் என்ன பண்றாங்க, பெட்ரோல் காலியாயிரும் கிடைக்காதுன்ட்டு இந்த மாதிரி டேங்க் வாங்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி இருந்துட்டு இருக்கணும்னா இன்னொரு பிரிச்சை காட்டுற பாருங்க. இங்க பாருங்க டாட்டா ஏசில குட்டி யானையில, அதாவது 20 லிட்டர் ஒரு கேன். இங்க பாருங்க, இத்தனை கேன் அடிக்க வச்சிருக்கேன், இத்தனை கேன் ஃபில் பண்ணிட்டு இருக்கேன். என்னடா இது, ஏதோ பிளாக் லாக் வைப்பீங்களா, பதுக்கி வைக்க போறானுங்க போல. பேனிக்ல பெட்ரோல் பைசா இன்க்ரீஸ் பண்ணி விட்டுறாதீங்கடா. கட்டுதா, கள்ளச்சந்தையில் பெட்ரோல் விற்பனை செய்ய திட்டம் போடுறாங்க. இங்கே இவ்வளோ பெட்ரோல் வாங்கிட்டு போயிட்டு அங்கே 1 லிட்டரு 20 ரூபாய்க்கு விற்கிறானுங்க. அட கடவுளே, பிழைக்க தெரிந்தவர்.
ஒரே அரசாங்கம் இதுக்கு பாட்டில் வழங்கக்கூடாது என்று அனுப்பிவிட வேண்டும். ஆல்ரெடி இந்த மாதிரி பாட்டில் வாங்கக்கூடாதுன்னு இருக்குது. சில பங்களை கடை தரவே மாட்டாங்க. ஓகேவா, சரி அவங்க ஏதாவது கெஞ்சி கேட்டோம், ஏதாவது நான் வண்டி இன்ட்ரெஸ்ட் அவங்க கேட்டால் கொடுப்பாங்க பெட்ரோல் பங்க்கில். இப்போ 20 லிட்டர் இருக்கா, ஒரு 10 கேன் கிட்ட மேலே தான் இருக்கும். 10 100 லிட்டரு கிட்ட பிடிப்பாரா? 100 லிட்டரு இதுவு இங்கே 110 101 ரூபா 2 ரூபா தான் பெட்ரோல் ப்ரைஸ் வாங்கிறேன். ஓகேவா, 106 ரூபா 102 ரூபா இருக்குது. தலைமை இங்கே எடுத்துன்னு போயிட்டு பிளாக் பெட்ரோலை எங்கேயுமே கடைக்கில் எங்கேயுமே விட்டாங்கண்ணா 200 ரூபா 300 ரூபாய் ஒரு லிட்டர் விற்றாலும் மக்கள் வேலை வாங்கி தான் ஆவாங்க. அவன் மனுஷ தலைவர்கள் ஆகாம 3 மடங்கு 2 மடங்கு. வைரஸ் வார், வைரஸ் வேர்ல்டு வார் இன்னும் பார்த்தாச்சு. அப்படியே ஜாம்பி அப்ளிகேஷன் வந்தால் ஐ பிளீஸ் ஜாம்பிலாம் ரொம்ப கஷ்டம். ஓகேவா, ஜாம்பிலாம் ஏலியன் இன்வென்ஷன் வந்தால் பரவாயில்ல, நம்மளை மீறி ஒரு உயிர்கள் இருக்கின்றன, ஏலியன்ஸ் இருக்காங்கன்ட்டு தெரிஞ்சுக்க முடியும். இது வந்து ஆபத்து தான் போல. ஆபத்தே வேண்டாம், உண்மையாக வாழ்க்கை வாழ விடுங்கடா. ஓ சிச்சுவேஷன் ஏற்ற பிபி பிளேட்டா, ரைட்டு. ஆனாலும் ரொம்பவும் கிருத்திரம் பிடிச்சி அலைறீங்கடா அந்த ஊர்ல. இது என்னது? இப்போ நான் என்ன பண்ணணும்? இது இங்கே ஒன்றும் பண்ண வேணாம். நீங்களும் புது அண்ணியும் காஷ்மீருக்கு போய் காஃபி ஷாப் வச்சு நடத்துங்க. அனில்ஸ் நாங்கள் ஆண்டனி தாஸ் மாதிரி 60 காரில் உங்களை தேடி கூட்டிகிட்டு போக வரும். சாரி, நான் தாவைக்கா தலைவர் விஜய் இல்லை, நான் பார்த்திபன். நீங்கள் வேறு யாரோ நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க இன்னும் சொல்லுங்கள். அப்படியே இல்லையா ரீக்ரியேட் பண்ணுவோம், தமாசா இருக்கும். அடே பேயில போமா ஏடா அண்ணனே பா, அவரே 1000 பிரச்சனை இருக்காரு. இந்த மாதிரி ஃபிலிம் போட்டு விளையாடிக்கிட்டு இருக்கீங்க, வெட்டிக்கிட்டு இருக்கீங்க. லோகேஷ் கனகராஜ் அருமையா இருக்கேடா ஸ்கிரிப்ட். இது அவர் ஸ்கிரிப்ட் தான். இது லோகேடா எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கானுங்க. அண்ணாதுறையில உள்பாதான காணாம போன கூட என்ன வந்து பிடிச்சிக்கிறாங்க. என்னடா பண்ற டேய்? டேய் வணக்கம் டேய். டேய் என்னடா பண்ற டேய்? ஏடா பெட்ரோல் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க டேய்? என்னடா பண்றீங்க? மச்சான் யாரா இவனுங்க? எங்க இந்திரா வந்துக்கறானுங்க? டா அவ பெட்ரோல கஷ்டம் பண்ணிட்டு இருக்கியா? ஏடா உட்கார்ந்து வண்டி வைக்கிற பெட்ரோல் இல்ல, அப்படியே வத்தி வச்சுக்கோங்களேன், அதை கொளுத்தி போடுவோம். மானாமதுரை தாளாக்குளத்தில் நமது நண்பர் கிங்ஜங் செல்ஃபி எடுக்கிறாரு. மாணவர் சந்திப்பு. ஓ அவர் எப்பவுமே இதெல்லாம் ஒரு ட்ரெயினில் தான் போவார் அப்படின்ட்டு ட்ரெயினில் வச்சிருக்கீங்க. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்டே. மண்பாண்டங்களை பார்வையிட்டார் நமது நண்பர். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் நண்பன் ஜாகுங்க. ரைட்டு. ஃபர்ஸ்ட் பிக்ல செப்பல்ஸ் இல்லாமல் இப்போ இருக்கு. அங்கே பாரு, அங்கே நிற்கிற நீ. டீட்டெயிலிங் கையை கொடு. உங்க பொண்ணை கூப்பிடாம யாரை வர சொன்னது? டேய் இதுதான் சாக்குன்னு நோ பாயில் நோ ஆயில் ஹோட்டல் சொல்லி ஸ்கேம் பண்ண போறானுங்க. ரைட்ரா, கடை இறக்கடப்போ இல்லை, எதுவும் இல்லை. கோயம்புத்தூர் புக்கில் உசரா இருக்கு. ஏடா என்ன ஸ்கேம் பண்ணாலும் கோயம்புத்தூர் திட்டுறீங்க, நியாயமாடா இது? என்னைய பார்த்தாவே உனக்கு அடிக்கணும் தோணுமா? ஆமா, இந்த படித்துறை பாண்டிக்கிட்டே டோக்கனா பேர்லாம் எனக்கு தெரியாது. பேர் கூட தெரியாமா? அது கூட தெரியாம இது என்ன காலேஜ் போட்டு தூக்கி போட்டு போயாரு. இது கடவுளே அடிச்சிருக்காட்டி அந்த மாதிரி அடிக்கடி தூக்கி அச்சாம்பார் மேல கட்ட பறகுது. நான் வரமாட்டேன், நீயும் வராத. நம்ம கெட்டு சின்ன பின்னமா போறது தான் நம்ம சொந்தக்காருக்கு வேணாம். அதை எதுக்கு நம்ம பண்ணக்கூடாதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சா லைஃப் ரொம்ப சூப்பரா இருக்கும். வா, இடத்துல வீரர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன தெரியுமா? செத்துடலாம். பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி, கூலிக்காரனாக இருந்தாலும் சரி, பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, ஏமாத்தணும். மணி டெஸ்கம் ஈஸி சார். 2 கையும் 2 காலும் ஒழுங்கா இருந்தாலே காலிக்கிறவ பொழைக்க தெரியாதான் சார். 2 கை காலதான் பொழைக்க தெரியாது. வலியே உள்ள வையே, லட்சியத்தை தள்ளி வையே. வாழ்க்கையில் அன்பு பாசங்கிறது முக்கியம் இல்லைண்ணே. நம்ம கிட்ட கட்டுக்கிட்டா துட்டு இருந்தா போதும்ண்ணே, வாழ்க்கை பூரா சந்தோஷமா வாழலாம். டே தம்பி, ஸ்டெப் தான் கஷ்டம், மற்றது இல்லாமல் கஷ்டமா தான் இருக்கு. எப்படியோ விட்டுரு, திருப்பி வந்துடாத. நம்மளாம் வரணும்னு எவனும் கேட்கல. நீ ஏறி அடிக்கா செத்துருவேன் பயிலா. ஃபுல்லா டிமோட்டிவேஷனா இருக்குது ஆட்டம். நம்ம எதிர்த்தாப்புல நின்னோம், நம்மளை சோழியை முடிச்சிருவானுங்க. நீ ஏறி அடிக்காத கப்பலா, செத்துருவேன். குத்துனவன் நண்பனா இருந்தா செத்தாலும் சொல்லக்கூடாது, ஆனா குத்துனது கத்தியால இல்லை. இவ்வளோ டார்க்கா இருக்குது. தப்பாக்குதுண்ணா. லவ் இஸ் லைஃப் பட் லவ்வர் இஸ் நாட் வைஃப். என்னடா டேய், பெங்களூர்ல இது ஆட்டப்படியே விட்டுடா கிட்டியும். என்னடா கொடுமை நடக்குது இங்க? சன் பிக்சர்
டீச்சர்ஸ் காப்பரேட் கொடுத்தா என்ன ஃபீல் பண்ணாதீங்க, நம்மக்கிட்ட வாங்க, நம்மக்கிட்ட 2 பேனர் இருக்கு. கொடுமையே காட் போர்டு வரப்பா ராவணன் மவன் ஐயா சார் பிஷப் ஊரும் லட்டு தோனி வெசன். ஓகே ஓகே வா தலைவா. ஓகே நீங்கள் பார்த்த நீ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா லைக் போடுங்க, முடிஞ்சால் ஹைப் ஏற்றி விடுங்க. ஓகேவா, ஹைப் பாயிண்ட் வந்து ஏற்றி விடுங்க. அப்புறம் இந்த மாதிரி நிறைய பார்க்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட ஐடி. ஓகேவா, நீங்கள் ஏதாவது பார்த்து மீன் பிடிச்சதுன்னா அது ஷேர் பண்ணுங்கள். நானும் தரக்கூடிய மீன் ஆக்சுவலாக படம் செஞ்சு பார்க்கலாம். ஓகே இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யம் வந்துக்கிறேன். போடுறேன். பாய்.